ஹாய். நீங்கள் எப்போ உங்கள் பயத்தை விட்டு தன்னம்பிக்கையாக வாழ போகிறீங்க? ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாம். ஒரு இளைஞன் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணி எல்லாத்திலும் தோல்வி அடைஞ்சு நிறைய வெறுப்போடும் விரக்தியோடும் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டு இருந்தான். அவன் கூட ஒரு பெரியவரும் பயணம் பண்ணார். ரொம்ப சோகமாக இருக்கிற அந்த பையனை பார்த்து அந்த பெரியவர் கேட்டார், ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்க, உனக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு. அவன் எதுவுமே சொல்லலை. திரும்பவும் அவர் அதே கேள்வி கேட்குறாரு. உடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் நானே வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு இருக்கேன், ஏன் நீங்கள் நச நசன்னு பேசிட்டு வரீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு. உடனே அந்த பெரியவர் சொன்னார், வாழ்க்கையை வெறுத்துட்டியா, எந்த வாழ்க்கையை, உன் முதல் வாழ்க்கையவா இல்லை உன் ரெண்டாவது வாழ்க்கையவா அப்படின்னு. உடனே ஒரு பையனுக்கு ஒரு ஆர்வம் வருது. என்னது, ரெண்டு வாழ்க்கையா, எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை தானே இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, தம்பி, முதல் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பிறக்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவன் அதை சொல்லிடுவான், இவன் இதை பண்ணிடுவான், நம்ம அவங்கக்கிட்ட ஏமாந்துருவோம், இவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்கன்னு நிறைய பயத்தோட பொறுப்பு இல்லாமல் மற்றவங்களுக்காக வாழ்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை. ரெண்டாவது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் தான் புரிய வரும். நமக்கு இருக்கிறது இந்த ஒரே வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை நமக்காக மட்டும்தான் வாழணும். நம்ம எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. நம்ம முயற்சியை யாருக்காகவும் விட்டுறக்கூடாது. முன்னேற்றத்தை யாரும் தடுத்துடக்கூடாது. இந்த நாள் இந்த நிமிஷம் நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் என் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், நான் முன்னேறுவேங்கிற கான்ஃபிடண்ட்டாக முன்னேற ரெண்டாவது வாழ்க்கை. நீ எதில் இருக்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பையன் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் பிறந்த மாதிரி ரொம்ப தன்னம்பிக்கையோட பயத்தை விட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பஸ்ஸை விட்டு அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லி இறங்கி நடந்து போனான். இந்த கதை கேட்டிருக்க நீங்கள் இப்போ எந்த வாழ்க்கையில் இருக்கீங்க? மற்றவங்களுக்கு உங்களை ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற சாதாரண வாழ்க்கையா, இல்லை உங்களுக்காக கடவுள் கொடுத்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பெரிய வாழ்க்கையா? யோசிங்க. இந்த உங்கள் வீடியோ பிடிச்சிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பி ஸ்ட்ராங், ஹாப்பி லைஃப்.